ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஞ்சலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மீஷோவில் வாங்கியிருந்த ஒரு ப்ராடக்ட் பற்றி தான். இது வாங்கி ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. ஒன்றும் இல்லை, ஃபோட்டோ ஃப்ரேம் தான் வாங்கியிருந்தேன். ஒரு 6 பீஸ் அந்த கவுண்ட்டில் வந்து கிடச்சிது. A4 சைஸ் இது ஆக்சுவலாக. ஆனால் அதுக்கான ஸ்க்ரூ ஆணி அதெல்லாம் வந்து அது பின்னாடி நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு தனியாக கொடுத்துட்றாங்க மெஷர்மெண்ட் பண்ணி. ஸோ நம்மளே தான் அதை அட்டாச் பண்ணிக்கணும். ஃப்ரேம் பார்த்திங்கன்னா பிளாக்கில் வாங்கியிருந்தேன். ஒயிட்டும் இதில் இருக்கும். நம்மளோட வீட்டு கலர் பெயிண்டிங்க்கு பிளாக் தான் செட் ஆகும் அப்படின்ட்டு பிளாக்கில் வாங்கியிருந்தேன். அது பின்னாடி என்ன இருக்குன்னா, ஒரு நார்மல் போர்டு, அந்த 4 பக்கமும் அது லைட்டாக கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிளாக்கில் கொஞ்சம் ஒர்க் பண்ண மாதிரி வாங்கியிருந்தேன். நம்ம பேக் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 4 பக்கமும் அந்த ஊக்கு மாதிரி 2 இருக்கும். ஸோ நீங்கள் அதில் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். கையிலேயே தான் பண்ணிடலாம், அதுக்கு எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த போர்டு தனியாக எடுத்துடலாம். போர்டு எடுத்துகிட்டு அப்படி தான் நம்ம ஃபோட்டோ இன்செர்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி தனியாக வந்துடும். வந்ததுக்கப்புறமா அதில் பார்த்திங்கன்னா, இது வந்து கண்ணாடி கிடையாது, ஷீட் மாதிரி சொல்லுவோம்ல, இது வந்து ஒரு மாதிரி கண்ணாடி கிளாஸ் ஷீட்டு. ஸோ அந்த ஒயிட் கலர் நம்மளுக்கு மாடலுக்காக கொடுத்துருக்காங்க. அந்த சைஸில் நம்ம ப்ரிண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். இது வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே மாட்டுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு கம்மி பட்ஜெட்டில் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிது. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 500 தான் வந்தது. 6 இது கிடைக்கும். இதே நீங்கள் ஷாப்பில் போய் வாங்கினீங்கன்னா, இந்த ஃபோட்டோ ப்ரிண்ட்டோடு சேர்த்து இந்த ஃப்ரேம் இந்த சைஸ்க்கு வந்து நான் வாங்கின கடையில் பார்த்திங்கன்னா 500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு பதில் இந்த மாதிரி 500 பே பண்ணி 6 ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வாங்கிட்டு நீங்கள் வந்து ப்ரிண்ட்டு மட்டும் வெளியே நீங்கள் கொடுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து பர்த்டேக்கு பாப்பாவுக்கு எடுத்த ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்தது தான். இது நம்ம தனியாக பென்ட்ரைவில் காப்பி பண்ணி கொடுத்தோன்னா கிளியராக ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஈச் ஃபோட்டோஸ் வந்து எனக்கு வந்து 150 சார்ஜ் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கடையில் ஃபுல்லாக வாங்கினீங்கன்னா 500 அபோவ் தான் வரும். நீங்கள் அதுக்கு பதில் இந்த மாதிரி வாங்கி ஒரு ஃபோட்டோஸ்க்குமே 150 பே பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, A4 சைஸுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நீங்கள் A4 சைஸ் வாங்கினீங்கனாலும் கொஞ்சம் ஃபோட்டோ வந்து மடங்குது. நீங்கள் அந்த ஒயிட் அவுட்டர் வர இடத்துல வந்து நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஃபிக்ஸ் பண்ண ஃபோட்டோஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்க்ரூ தான் கொடுத்துருப்பாங்க பின்னாடி அட்டாச் பண்ணுறதுக்கு. ஆனால் என்னால் இந்த ஸ்க்ரூ அட்டாச் பண்ண முடியல. அதனால நான் வந்து அப்படியே வந்து வீட்டில் இருக்க ஃப்ரேம்ஸ் அந்த கப்போர்ட்ஸ் மேலெலாம் அப்படியே ஃபிக்ஸ் வச்சுக்கிட்டேன். ஆனால் நீங்கள் மாட்டணும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபிக்ஸிங் பண்ணணும். எனக்கு என்ன பயமாக இருந்ததுன்னா, ரொம்ப மெலிசாக இருந்தது அந்த போர்டு. ஸோ நம்ம அதை வச்சு அடிக்கிறப்போ போர்டு உடஞ்சி போயிடுமோ அப்படின்ற பயத்தில் பண்ணலை. இந்த மாதிரி யாருன்னா வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, போர்டு எதுவும் ஆகாது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் அதை ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஃபிக்ஸ் பண்ணாமே இன்ன வரைக்கும் வச்சுருக்கேன். ஃபோட்டோஸ் மட்டும் ப்ரிண்ட் பண்ணி எல்லாமே அட்டாச் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 4 ஃபோட்டோஸ் அந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எல்லாமே ப்ரிண்ட் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக மடங்குது. அந்த காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த சைஸ்க்கு அளவுக்காச்சு கொஞ்சமாச்சும் ஃபோட்டோ வெளியே வருது. நம்ம என்ன தான் சைஸ் கரெக்டாக கொடுத்து 2 ஸ்டூடியோவில் நான் எடுத்து பார்த்துட்டேன். 2 ஸ்டூடியோவில் எடுத்தாலுமே எனக்கு வந்து கரெக்டான சைஸ் அதில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாத்துலேயுமே கொஞ்சமாச்சும் வெளியே வருது அந்த மாதிரி. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு ப்ரிண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.